வாரம் நிகழ்ச்சியில் நேட்டோ அமைப்பில் 31வது உறுப்பினராக பின்லாந்து இணைந்திருப்பதற்கு அமெரிக்கா வரவேற்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் அறக்கட்டளைக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியது இந்தியா. குழந்தைகள் தொடர்பான தகவல்களை சட்டவிரோதமாக வெளியிட்டதற்காக டிக்டாக் நிறுவனத்திற்கு 12.7 மில்லியன் பவுண்ட் அபராதம் விதித்தது பிரிட்டன் அரசு. ஆப்கானிஸ்தானில் ஐநாவின் தொண்டு நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரிய விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிப்பு. தாலிபான்களின் இந்த அறிவிப்புக்கு ஐநா கடும் கண்டனம். எண்ணெய் உற்பத்தியை குறைக்கப் போவதாக எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் கூட்டமைப்பான ஒபெக் அறிவிப்பு. மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளத்தின் லோகோ மீண்டும் பழைய நீலக்குருவி லோகோவாக மாற்றம். அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, துருக்கி உட்பட 30 நாடுகளை கொண்ட உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நேட்டோ அமைப்பில் 31வது உறுப்பு நாடாக பின்லாந்தும் இணைந்தது. பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்த நேட்டோ இராணுவ கூட்டமைப்பில் பின்லாந்து இணைந்திருப்பது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ரஷ்யா உக்ரைன் போரில் இதன் தாக்கம் எதிரொலிக்கும் என்றும் நேட்டோ படைகள் பின்லாந்தில் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக குவிக்கப்படலாம் என்றும் கருதப்படுகிறது. நேட்டோவில் பின்லாந்து இணைந்திருப்பதற்கு அமெரிக்கா வரவேற்பு தெரிவித்துள்ளது. பின்லாந்து நேட்டோவில் இணைந்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் இதன் மூலம் நேட்டோ கூட்டணி வலுப்பெறுவதாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். முன்னதாக பிரசல்ஸ் நகரில் நேட்டோ அமைப்புடன் இணைந்ததை உறுதி செய்யும் வகையில் பின்லாந்து உறுப்பினர்கள் தங்கள் தரப்பிலான சேர்க்கை செயல்முறைக்கான ஆவணங்களை அமெரிக்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனிடம் ஒப்படைத்தனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அறக்கட்டளைக்கு 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா கம்போஸ் அளித்துள்ளார். சோமாலியாவில் ஆப்பிரிக்க ஒன்றிய மாற்றப்பணி நடைபெறுவதற்காக இந்த நிதியை ஐக்கிய நாடுகள் சபை அறக்கட்டளைக்கு ருச்சிரா கம்போஸ் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதே நடவடிக்கைக்காக 4 மில்லியன் அமெரிக்க டாலர் ஐக்கிய நாடுகள் சபை அறக்கட்டளைக்கு ருச்சிரா அளித்திருந்த நிலையில் மீண்டும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளது. சோமாலியாவில் பயங்கரவாத செயல்களை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு சூழலை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கு ஆதரவாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் குரல் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதாரம் 3% குறைவான வளர்ச்சியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பன்னாட்டு நிதியமான IMF தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் இந்தியா மற்றும் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி உலக அளவிலான வளர்ச்சியில் 50% இருக்கும் என்றும் IMF நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் உலக பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பின்னடைவை சந்தித்ததாகவும் கொரோனா பெருந்தொற்று, யுக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் போன்ற காரணங்களால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அவர் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். சந்திரனை பற்றிய ஆய்வு மேற்கொள்ள அமெரிக்காவின் நாசா ஆய்வு மையம் 4 விண்வெளி வீரர்கள் கொண்ட குழுவை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த குழுவினர் 10 நாட்களுக்கு விண்வெளி ஓடத்தில் பறந்தபடி சந்திரனை பற்றி ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த 4 வீரர்களையும் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டன் நகரில் நடைபெற்றது. இந்த குழுவில் அமெரிக்கா மற்றும் கனடாவைச் சேர்ந்த 4 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதில் கோச் என்ற பெண்ணும் இடம்பெற்றுள்ளார். இதன் மூலம் சந்திரன் பற்றி ஆய்வு செய்ய விண்வெளிக்கு செல்லும் முதல் கருப்பின பெண் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். இலங்கை அரசின் கொள்கை மற்றும் ஆட்சிமுறை பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கு உதவுமாறு இந்தியாவை அந்நாட்டு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியாவின் நல்லாட்சிக்கான தேசிய மையத்தின் தலைமை இயக்குனர் பரத்லால் தலைமையிலான குழுவினர் இலங்கையில் 2 நாள் பயணம் மேற்கொண்டனர். இந்த குழுவினரிடம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் அரசு கொள்கை மற்றும் நல்லாட்சி தொடர்பான பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள திட்டம் வகுப்பது மற்றும் அந்நாட்டின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக இந்திய குழுவினரிடம் இலங்கை அதிபர் எடுத்துக் கூறினார். இந்தியாவின் கொள்கை சீர்திருத்தங்கள், பொது சேவை நடைமுறைகள், சமூக பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு இலங்கை அதிபர் பாராட்டு தெரிவித்தார். டிஜிட்டல் மேலாண்மை மற்றும் பங்களிப்பு கொள்கை முறைகளை ஏற்படுத்த இந்தியாவின் உதவியை எதிர்நோக்கி இருப்பதாகவும் இந்திய குழுவினரிடம் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார்.
கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 1,25,000 பேர் இலங்கைக்கு சுற்றுலாவாக வந்திருப்பதாக அந்நாட்டு சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 1,06,000 இருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதன் மூலம் உயர்ந்திருப்பதாகவும், அதிலும் இந்தியாவிலிருந்து 38% அளவுக்கு 19,000 பேர் சுற்றுலா வந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயில் 10,000 ரூபாய் வரை இலங்கையில் செலவிட இலங்கை சுற்றுலாத்துறை வளர்ச்சிக் கழகம் அனுமதி அளித்திருப்பது இதற்கான முக்கிய காரணமாகவும் கூறப்படுகிறது. எண்ணெய் உற்பத்தியை குறைக்கப் போவதாக ஓபெக் என்று அழைக்கப்படும் சர்வதேச எண்ணெய் உற்பத்தி நாடுகளின் அமைப்பு அறிவித்துள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், குவைத் உள்ளிட்ட 23 நாடுகள் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் அமைப்பான ஓபெக்கில் அங்கம் வகிக்கின்றன. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையை நிலைப்படுத்த இந்த நடவடிக்கை வருகிற மே மாதம் முதல் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அவை தெரிவித்துள்ளன. நாள் ஒன்றுக்கு 1 மில்லியன் பேரல்கள் வரை உற்பத்தி குறைக்கப்படும் என மெய்நிகர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த உற்பத்தி குறைப்பு ஆண்டு இறுதி வரை தொடரும் என்றும் கூறப்படுகிறது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலையை கட்டுக்குள் வைக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் ஒபெக் அமைப்பு நாடுகள் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீனா, பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் பொருளாதார ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சீன பயணத்தின் போது போக்குவரத்து, எரிசக்தி, வேளாண்மை, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒண்டர் லேயான் மற்றும் பிரான்ஸ் தொழிலதிபர்கள் அடங்கிய குழுவினரும் அந்நாட்டு அதிபருடன் சீனா சென்றுள்ளனர். இந்த நிலையில் சீனாவுடனான மிகப்பெரிய ஒப்பந்தமாக தியான்ஜின் தொழிற்சாலையின் ஏர்பஸ் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கலாச்சார விவகாரங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு எதிரான 34 குற்றவியல் வழக்குகளுக்காக லோயர் மான்ஹாட்டன் நீதிமன்றத்தில் ஆஜராகி அதனை மறுத்தார். அத்துடன் திரைப்பட நடிகைக்கு பெருந்தொகை அளித்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டையும் ட்ரம்ப் திட்டவட்டமாக மறுத்தார். இந்த விவகாரத்தில் தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றும், தன் மீதான குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் கூறியதை தொடர்ந்து எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்காமல் அங்கிருந்து செல்லுமாறு அவருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து பேசிய ட்ரம்ப் 2024ஆம் ஆண்டு வரவிருக்கும் அதிபர் தேர்தலில் குறுக்கீடுகளை ஏற்படுத்தவே இந்த பொய் வழக்குகள் தன் மீது சுமத்தப்பட்டுள்ளதாகவும், இதனை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். குழந்தைகள் தொடர்பான தகவல்களை சட்டவிரோதமாக வெளியிட்டதற்காக டிக்டாக் நிறுவனத்திற்கு 12.7 மில்லியன் பவுண்டுகளை பிரிட்டன் அரசு அபராதமாக விதித்தது. 13 வயதுக்கு உட்பட்ட 1.4 மில்லியன் குழந்தைகள் சார்ந்த வீடியோவுடன் கூடிய ஆவணங்களை அவர்களின் பெற்றோர் குறித்த தகவல் இல்லாமல் வெளியிட்டதாக பிரிட்டன் தகவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அந்த குழந்தைகளின் ஆவணங்கள் தவறாக கையாளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியது. இதையடுத்து டிக்டாக் நிறுவனத்திற்கு 12.7 மில்லியன் பவுண்டுகளை பிரிட்டன் அரசு அபராதமாக விதித்தது. ஆனால் அரசின் இந்த முடிவை டிக்டாக் செய்தி தொடர்பாளர் ஏற்க மறுத்துள்ளார். ஏனெனில் குழந்தைகள் சார்ந்த தகவல்களை பாதுகாப்பான முறையில் கையாள்வதற்கு 40,000 பேரை கொண்ட பாதுகாப்பு குழுக்களை வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் அரசின் செல்போன்களில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. சீனாவிலிருந்து செயல்படும் டிக்டாக் வீடியோ செயலிக்கு பல்வேறு நாடுகளும் தடை விதித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவும் இந்த வாரத்தில் அந்த முடிவை அறிவிக்க உள்ளது. இதற்கு அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சகம் டிக்டாக் செயலி தொடர்பான ஆய்வுக்கு பின்னர் அந்நாட்டில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் கோஸ்ட்ரியான்டினிவ்கா நகரில் ரஷ்ய துருப்புக்கள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 8க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர்.
தொழில் நகரமான இந்த நகரில் 2ஆம் தேதி அன்று ரஷ்ய போர் விமானங்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 16 குடியிருப்பு கட்டிடங்களும் ஒரு நர்சரி பள்ளியும் பலத்த சேதமடைந்ததாகவும் யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏவுகணை மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதேபோல் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள மெலிடோபால் நகரில் யுக்ரைன் படைகள் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நகரை ரஷ்ய துருப்புக்கள் கைப்பற்றி போக்குவரத்து மையமாக பயன்படுத்தி வருவதால் அதனை மீட்க யுக்ரைன் படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். யுக்ரைன் நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போலந்து நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டார். ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்கு தேவைப்படும் USF-16 போன்ற மேம்பட்ட போர் விமானங்களை பெறும் நோக்குடன் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனுக்கு நெருங்கிய கூட்டாளியாக போலந்து இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் நேட்டோ அமைப்பில் பின்லாந்து இணைந்து யுக்ரைனுக்கான ஆதரவை வெளிப்படையாக உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜெலன்ஸ்கி போலந்து செல்வது மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை அதிகரிக்கும் அடுத்த கட்ட முயற்சியாகவே கருதப்படுகிறது. தைவான் அதிபர் சாய் இங்வென் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் அந்நாட்டு சபாநாயகர் கெவின் மெக்கார்த்தியை தைவான் அதிபர் சாய் இங்வென் சந்தித்து பேசினார். அமெரிக்காவில் அமெரிக்க சபாநாயகரை சந்தித்து தைவான் அதிபர் பேசுவது இதுவே முதல் முறையாகும். அப்போது பேசிய தைவான் அதிபர், இன்று நாம் பராமரித்து வரும் அமைதியும் கடினமாக உழைத்து உருவாக்கிய ஜனநாயகமும் தற்போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்பதில் ரகசியம் எதுவும் இல்லை என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்க சபாநாயகர் மெக்கார்த்தி, தைவான் மற்றும் அமெரிக்க மக்களுக்கு இடையிலான நட்பு சுதந்திர உலகத்திற்கு ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் தலைமையின் கீழ் இந்த உலகம் 3ஆம் உலகப்போர் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாணம் பாம் பீச் நகரிலுள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய அமெரிக்க அரசு நாட்டை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இப்போதெல்லாம் உலகின் பல்வேறு நாடுகளும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்து வருவதாகவும், தமது ஆட்சி காலத்தில் எந்த ஒரு நாடும் இவ்வளவு துணிச்சலான அணு ஆயுத தாக்குதல் எச்சரிக்கை விடுத்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நடிகைக்கு முறைகேடாக பணம் கொடுத்த வழக்கில் நியூயார்க்கில் உள்ள மான்ஹாட்டன் நீதிமன்றத்தில் சரணடைந்துவிட்டு திரும்பிய பிறகு ஆற்றிய முதல் உரையில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். மியான்மரில் இராணுவத்திற்கும் ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருவதால் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 5000 பேர் தாய்லாந்து எல்லைப் பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மியான்மரின் தென்பகுதியில் உள்ள காரன் பகுதியில் இந்த சண்டை நடந்து வருகிறது. அந்த நாட்டில் இராணுவம் ஆட்சியை பிடித்ததிலிருந்து ஆயுத போராட்டங்களை அடக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே மியான்மரில் நடைபெறும் சண்டையை தாய்லாந்து விமானப்படை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், தங்களது வான்வெளியில் அத்துமீறல் நடந்தால் அதனை தடுக்க படை விமானங்கள் தயாராக உள்ளதாகவும் தாய்லாந்து கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ உறவுகளை மீண்டும் ஏற்படுத்துவதுடன் தூதரகங்களை மறுபடியும் திறப்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்தும் உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. வடகொரியாவுக்கு எதிரான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பொருளாதார தடையை நடைமுறைப்படுத்தும் விதமாக ஜப்பானுக்கு இராணுவ விமானத்தை வழங்க இருப்பதாக கனடா தெரிவித்துள்ளது. கனடா நாட்டின் விமானப்படை விமானமான CP-140 ரக விமானம் கனடா பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் மூலம் ஜப்பான் நாட்டில் நிறுத்தி வைக்கப்படும் என்று கனடா அரசு தெரிவித்துள்ளது. இந்த விமானம் சுமார் 6 வார காலத்திற்கு வடகொரியா அருகே உள்ள கடலோர பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் என்றும் கனடா அரசு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விதித்துள்ள தடைகள் மற்றும் எரிபொருள் மாற்றம் தொடர்பான பணிகளையும் இந்த விமானம் கண்காணிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்ய நாட்டின் விண்வெளி நிறுவனம் டைஃபா 1 செயற்கைக்கோளை வரும் 11ஆம் தேதி விண்ணில் செலுத்த உள்ளது. புவி கண்காணிப்பு தொடர்பான முதலாவது செயற்கைக்கோளாக கென்யா இந்த செயற்கைக்கோளை செலுத்த ஆயத்தமாகி வருகிறது. SpaceX ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் கலிபோர்னியாவின் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளதாக கென்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
கென்யா நாட்டில் வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை கணிசமாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக 12 கிலோ 500 கிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உச்சபட்சமாக 4400 ரூபாய்க்கும் மேல் விற்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1000 ரூபாய் வரை குறைக்கப்படும் என்று அந்நாட்டின் முக்கிய எரிவாயு நிறுவனமான லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் வரலாற்றில் இந்த அளவு விலை குறைப்பு செய்யப்படுவது இதுவே முதன்முறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை குறைந்தது, இலங்கை ரூபாயின் மதிப்பு உயர்ந்தது போன்ற காரணங்களால் இந்த விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஐநாவின் தொண்டு நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரிய விதிக்கப்பட்டிருந்த தடையை தாலிபான்கள் மேலும் நீட்டித்துள்ளனர். தாலிபான்களின் இந்த அறிவிப்புக்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து ஐநா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தொண்டு நிறுவனங்களுக்காக பெண்கள் பணியாற்றுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீட்டித்திருப்பது ஏற்புடையதல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தாலிபான்கள் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெண்கள் வாயிலாக வழங்கப்படும் மருத்துவ சேவை தேவைப்படும் நிலையில் இந்த தடை நீட்டிக்கப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக ஆப்கானிஸ்தானில் உள்ள பல்கலைக்கழகங்கள், தேசிய மற்றும் சர்வதேச தொண்டு நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரிய தாலிபான்கள் தடை விதித்திருந்தனர். இந்த வாரத்தில் சில நாடுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் குறித்த செய்திகளை காண்போம். பப்புவா நியூகினியா நாட்டின் வடமேற்கு பகுதியில் கடந்த 2ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.0 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அங்குள்ள சாம்ரி ஏரியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் மதிப்பிடப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டும் பப்புவா நியூகினியாவில் 7.6 என பதிவான நிலநடுக்கத்தில் 21 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமத்ரா தீவில் ஏப்ரல் 3ஆம் தேதியன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கின, கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் உயிர் சேதம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இந்த நிலநடுக்கத்தின் ஈர்ப்பு மையம் சுமத்ரா தீவின் வடக்கு பகுதியில் அமைந்திருந்ததாகவும், கடலுக்கு அடியில் 84 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவானதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக சுனாமி முன்னெச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. பிலிப்பைன்ஸில் ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.2 இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருப்பதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், சேத விவரங்கள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. இதேபோன்று கோஸ்டாரிக்கா தலைநகர் செயின்ட் ஜோஸ் நகரில் 5ஆம் தேதி அதிகாலை 3:50 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகி இருப்பதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. திபெத் நாட்டின் தெற்கு பகுதியில் ஷிசாங் பகுதியில் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் 4.6 பதிவானதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. என்றாலும் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்போ பெரிய அளவில் பாதிப்புகளோ ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. கடந்த திங்கட்கிழமை இதே பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் 2வது முறையாக மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அமெரிக்காவை அடுத்தடுத்து தாக்கிய புயலில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு மாகாணங்களின் பல்வேறு நகரங்களில் கடந்த சில மாதங்களாக பனிப்புயலும் நிலச்சரிவும் அவ்வப்போது நிகழ்ந்து வருகின்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆர்கான்சா, ஓக்லஹாமா, இல்லினாய்ஸ், டென்னசி, அயோவா, மிசிசிப்பி உள்ளிட்ட மாநிலங்களில் பலத்த புயல் காற்று வீசியது. வீடுகள், அலுவலகங்கள் சேதமடைந்ததாகவும்
ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சரிந்து விழுந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டென்னசி, அர்கான்சா, கால்வின், இண்டியானா உள்ளிட்ட நகரங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அடுத்தடுத்து தாக்கிய புயல்களால் 30க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்காவை மேலும் சில புயல்கள் தாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். துபாயில் இந்திய தூதரகத்தின் சார்பில் புனித ரமலான் நோன்பையொட்டி இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துபாய் ஊடகவியலாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புனித ரமலான் மாதத்தின் மகிழ்ச்சியான நிகழ்வாக இது அமைந்திருந்தது. பேரிச்சம்பழங்கள், பழச்சாறுகள் மற்றும் பலவிதமான பாரம்பரிய ரமலான் உணவுகள் விருந்தினர்களுக்கு பரிமாறப்பட்டன. அமைதி, நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு இந்திய தூதரகமும் வணிக ஊக்குவிப்பு கவுன்சிலும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. பங்களாதேஷில் வாக்குச்சீட்டு முறைப்படி தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பங்களாதேஷின் பிரதான எதிர்க்கட்சியான பங்களாதேஷ் தேசிய கட்சியைச் சேர்ந்த செயலாளர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலமிகர் பங்களாதேஷில் விரைவில் தேர்தல் நடத்த திட்டமிட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்று கூறியுள்ளார். ட்விட்டர் சமூக வலைதளத்தின் லோகோ மீண்டும் மாற்றப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தின் நீலப்பறவை குருவி லோகோ சில நாட்களுக்கு முன் நாய் முகமாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் பழைய நீலக்குருவி லோகோவாக மாற்றப்பட்டுள்ளது. உலகில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் மிக முக்கிய சமூக வலைதளங்களில் ஒன்றாக ட்விட்டர் உள்ளது. டெஸ்லா நிறுவன உரிமையாளரான எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை $44 பில்லியன் வாங்கினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறார். அவரின் இந்த மாற்றங்கள் இன்னும் முடிந்த பாடில்லை. நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்த ட்விட்டர் லோகோவிலும் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. ட்விட்டர் நிறுவனத்தின் லோகோவாக நீல நிற குருவி இருந்து வந்த நிலையில் அதனை ஜப்பானின் முக்கிய நாய் இனமான ஷிபுயினு என்ற நாயை ட்விட்டரின் புதிய லோகோவாக அவர் மாற்றினார். தற்போது மீண்டும் பழையபடி நீலப்பறவை லோகோ மாற்றப்பட்டுவிட்டது. அடிக்கடி ட்விட்டர் லோகோ மாற்றப்படுவதற்கான காரணம் பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை. டோஜ்காயின் முதலீட்டாளர்கள் எலான் மஸ்கிற்கு எதிரான வழக்கு தொடர்ந்ததே இந்த முடிவுக்கு காரணமாக இருக்கும் என கூறப்படுகிறது. முட்டாள்கள் தினத்தையொட்டி எலான் மஸ்க் இவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எந்த காரணமாக இருந்த போதிலும் ட்விட்டர் தளத்தில் தற்போது மீண்டும் நீலப்பறவை லோகோ வழங்கப்பட்டுவிட்டது. ட்விட்டரை ரீலோட் செய்யும் போது பழையபடி நீலப்பறவை லோகோ திரையில் தோன்றுகிறது. ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியை உலக சுகாதார தினமாக கடைபிடிக்க உலக சுகாதார அமைப்பு கடந்த 1948ஆம் ஆண்டில் அறிவித்தது. இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவருக்கும் சுகாதாரம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்பட்டது. கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பொது சுகாதாரம் உதவி வருவதாகவும் அது குறித்த விழிப்புணர்வை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை உருவாக்கும் வகையில் உலக சுகாதார தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து மீண்டும் டாப் 10 பட்டியலில் நுழைந்து 9வது இடத்தை பிடித்துள்ளார். உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பு சிறந்து விளங்கும் நட்சத்திர வீரர்களுக்கான பட்டியலை வெளியிட்டது. அதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 11வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்த PV சிந்து தற்போது 9வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். இவர் இந்த ஆண்டு பல்வேறு தொடர்களில் முதல் 2 சுற்றுடன் வெளியேறி இருந்தாலும் மேட்ரிட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதையடுத்து 2 இடங்கள் முன்னேறி தற்போது தரவரிசையில் 9வது இடத்தை பிடித்துள்ளார்.
இதேபோல் இந்த தரவரிசை பட்டியலில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் HS பிரணாய் 9வது இடத்தில் உள்ளார். சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா தரவரிசையில் இந்தியா 5 இடங்கள் முன்னேறி 101வது இடத்தை பிடித்துள்ளது. ஃபிஃபா தரவரிசை பட்டியல் ஏப்ரல் 6ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அண்மையில் மணிப்பூரில் நடைபெற்ற இந்தியா, கிர்கிஸ்தான், மியான்மர் நாடுகள் பங்கேற்ற முத்தரப்பு கால்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் தரவரிசையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணிக்கு கூடுதலாக 8.57 புள்ளிகள் கிடைத்துள்ளன. நடப்பு உலக சாம்பியன் அர்ஜென்டினா தரவரிசையில் முதலிடத்திலும், பிரான்ஸ், பிரேசில், பெல்ஜியம் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. ஊக்கமருந்து சோதனையில் தோல்வியடைந்த நிலையில் பளுதூக்கும் வீராங்கனை சஞ்சிதா சானுவுக்கு 4 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பளுதூக்குதல் வீராங்கனை சஞ்சிதா சானு 2014 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றவர் ஆவார். இந்த நிலையில் குஜராத்தில் கடந்த அவருக்கு 4 ஆண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை தேசிய ஊக்கமருந்து தடுப்புக் கழகம் விதித்து அதற்கான உத்தரவை வெளியிட்டுள்ளது. சைத்தன்ய மகாஜன் தலைமையிலான 3 பேர் கொண்ட ஒழுங்குமுறை குழு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன்படி சஞ்சிதாவின் தற்காலிக சஸ்பெண்ட் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 12 இருந்து இந்த தடைக்காலம் தொடங்கும். இதன் தொடர்ச்சியாக தேசிய விளையாட்டுப் போட்டியில் சஞ்சிதா பெற்ற வெள்ளிப் பதக்கம் பறிக்கப்படும். எனினும் 21 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பும் அவருக்கு உள்ளது.